இந்த நாட்டை காப்பாற்றுறதுன்னு சொன்னால் உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து கலைஞர் கையை பிடிச்சி அழுகிறார். காமராஜர் இல்லைல்ல. உலகத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயலை வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒன்று தான் பேசின ஆள் யார் தெரியுமா? யார் சொல்லவா? எங்கள் தாத்தா காமராஜ் தான். அவர் கருணாநிதி கையில் நாட்டை கொடுத்து காப்பாற்றுன்னு சொல்லி போனார். என்னைக்கு சொன்னார்? ரஷ்யாவுக்கு வந்து முன்னாடிலாம் எருமை தோலை அனுப்பிக்கிட்டு இருந்தோம், இப்போ எருமை மாட்டையே அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு கையை பிடிச்சி பேசுகிறாரு. விருதுநகரில் சிவகாமியின் கருவாட்டுக்காரி சிவகாமியின் மகன் காமராஜர்னு பேசினவர்கிட்ட போய் கை பிடிச்சி பேசுகிறாரா? ஒரு தலைவன் இல்லைன்னா அவன் பேரன் இருக்கான்ல, பல லட்சக்கணக்கான பேரனும் பேத்தி இருக்கும். சும்மா எதாவது பேசக்கூடாது கூடாது. காகிதம் இல்லத்தை அப்படி தான் போகிற போது கருணாநிதிட்டு படைச்சிட்டு போனார். எதை? இந்த நாட்டை அவன் வீட்டு சொத்தாக்கிக்குன்னா எதாவது பேசிட்டு இருக்காதியே. ஏற்கனவே பேசி தான் கோர்ட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு.